வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எழுதுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திமுக கூட்டணி உடையும் என கூறிய ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது. தொல் திருமாவளவன் பேட்டி. கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகள் பேசுவதை நிறுத்துங்கள். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். நடிகை வழக்கு தொடர்பாக சீமான் மேல்முறையீடு செய்த மனு 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. அமெரிக்க ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகம் நிறுத்தம். நார்வே நிறுவனம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ரமலான் நோன்பு இன்று தொடங்கிய நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளை ஒன்று நோன்பு. இஸ்லாமிய மாதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பது வழக்கம். ரமலான் நோன்பு மற்றும் ரமலான் பண்டிகை என்பது பிறையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. இதனால் ரமலான் பண்டிகை உலகின் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு நாள் வரை மாறுபடுகிறது. இந்த சூழலில் நாடு முழுவதும் இன்று முதல் ரமலான் மாதம் தொடங்கியது. இதனையொட்டி பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை செய்தனர். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதம் தொடங்கி உள்ள நிலையில் அது நம் சமூகத்தில் அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் என்றும், இந்த புனித மாதம் பிரதிபலிப்பு, நன்றி உணர்வு மற்றும் பக்தியை எடுத்து காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இரக்கம், கருணை மற்றும் சேவையின் மதிப்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எழுதுங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ செல்வங்களுக்கான பொது தேர்வுகள் முறையே மார்ச் மாதம் 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் தொடங்குகின்றன என்றும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 8,21,057 மாணவர்களும், 11ஆம் வகுப்பு பொது தேர்வினை 8,23,261 மாணவ மாணவர்களும் எழுத உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஓராண்டு காலமாக மாணவ செல்வங்கள் ஆகிய உங்களுக்கு உங்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு கல்வி மிகுந்த உறுதுணையாகவும் தூண்டுகோலாகவும் இருந்து வழி நடத்தியிருக்கிறார்கள் என்றும், அவர்களது அரவணைப்பில் நீங்கள் பொது தேர்வினை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றும், பொது தேர்வுகள் உங்களது உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அடித்தளமாக என்பதால் நீங்கள் தேர்வினை மன அமைதியுடன் தன்னம்பிக்கையுடன் எழுத வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி உடையும் என கூறிய ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி என்ற இருமொழி கொள்கை இந்தியா முழுவதும் போதுமானது என்றும், அரசே ஒரு மொழியை திணிப்பது எதிர்காலத்தில் ஒரே தேசம் ஒரே மொழியை உருவாக்குவதற்கான சதி சூழ்ச்சி என்றும், சூழ்ச்சியை முறியடிக்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்றும், திமுக கூட்டணி உடையும் என்பது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றார். அது நிறைவேறாது என அவருக்கே தெரியும் என்றும், ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது, தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து பேசுவோம் எனவும், மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவோம், போராடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அனைத்து கட்சி கூட்டத்தை மறுக்கிற கட்சியினரின் கருத்து ஏற்புடையதாக இல்லை என்றும், இந்திய படிக்க வேண்டும் என பாஜகவிற்கு ஆதரவாக பேசுவது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கான என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகள் பேசுவதை நிறுத்துங்கள் என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட வெல்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி என்றும், கச்சத்தீவில் நம் மீனவர்களை உரிமையை பறித்ததற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் என்றும், 1974 நடைபெற்ற தவறுக்கு
அப்போது மத்தியில் கூட்டணியில் இருந்த இன்றைய மாநில ஆளுங்கட்சிக்கும் பொறுப்புள்ளது என்றும் துருப்பிடித்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு ஆளுநர் RN ரவி வந்திருக்கிறார் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்பட்டு சிறை பிடிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும் 2024ஆம் ஆண்டில் 528 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் 53 மீனவர்கள் கைதானார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியும் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் செய்தும் தமிழக மீனவர்கள் மீட்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்த அவர் கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகள் பேசுவதை நிறுத்துங்கள் என்று தமிழக ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். நடிகை வழக்கு தொடர்பாக சீமான் மேல்முறையீடு செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை 3ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி தன்னையை பாலை வன்கொடுமை செய்ததாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் செய்தார். அதன் பேரில் சீமான் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை கடந்த 17ஆம் தேதி விசாரித்த நீதிபதி கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் காவல்துறையினர் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதற்கிடையே உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சீமான் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு வருகிற 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா தலைமையிலான அமர்வில் 62வது வழக்காக விசாரணை பட்டியலிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதாக நார்வே நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவேற்றது. இந்த விவகாரம் உலக அரங்கில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க தரப்பிலிருந்து சிறிய நாடான உக்ரைனுக்கு மறைமுகமாக மிரட்டல் விடுக்கும் தோணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. இதனையடுத்து உக்ரைன் தரப்பிற்கு ஐரோப்பிய கூட்டணி நாடுகள் முழுமையான ஆதரவை தெரிவித்தன. இந்த நிலையில் நேட்டோ கூட்டமைப்பின் உறுப்பினரான நார்வேயை சேர்ந்த எரிபொருள் நிறுவனத்திடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதாக நார்வே நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி குன்றத்தூர் நகராட்சி பெருத்தெருவில் நடைபெற்ற கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வராதவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். குன்றத்தூர் நகராட்சி பெருத்தெருவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் திருச்சி சிவா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து பேசினர். அப்போது மகளிர் உரிமை தொகை வராதவர்களுக்கு 2-3 மாதங்களுக்குள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். கூட்டத்தின் இறுதியில் பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன், வந்தே மாதரம் கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசியல் கட்சி விஜய் தற்போதுதான் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் வரும் காலங்களில் அரசியலில் பத்திரிகையாளர்களும் ஒரு அங்கம் என்பதை விஜய் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று கோவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவை காந்திபுரம் ராம் நகர் பகுதியில் மக்கள் சேவை மையத்தின் மூலம் வளம் என்கிற திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான நிதி மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்ற பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மக்கள் சேவை மன்றத்தின் சார்பில் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகளிர்களுக்காக வளம் என்கிற திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வாயிலாக சுய உதவி குழுக்களை உருவாக்குவது, அவர்களுக்கு அரசாங்க திட்டத்தின் கீழ் பலன்களை பெற்றுக் கொடுத்து
தொழில் முனைவோர்களாக ஆக்குவது ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தார். நிதி மேலாண்மையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் வங்கி கணக்குகளை துவக்கி அவர்களை பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் உயர்ந்த லட்சியம் என்றும் தெரிவித்தார். நிதி மேலாண்மை பயிற்சி வகுப்புகளும் எவ்வாறெல்லாம் சிறு தொழில்களை அவர்கள் துவங்க முடியும், அதற்கான வங்கியினுடைய கடனுதவி திட்டங்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றி விளக்கமளிப்பதற்காக இன்றைய பயிற்சி முகாம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து இந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் அவங்களோட தரம் அவ்வளவுதான். எதை வெட்டுறாரு எதுவுமே தெரியாம என்ன கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு நான் ஆட்சியில் இருந்தால் வெட்டிடுவேன். நான் அதை பார்க்கலைங்க, எப்போ எந்த அடிப்படையை சொன்னான்னு தெரியல. குறித்து தற்போது வரை எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காத அரசியல் கட்சி அவர் இப்போதான் துவங்கி நடத்திட்டு இருக்காரு. இன்னும் இது போக வரக்கூடிய காலங்களில் பத்திரிகையாளர்களும் ஒரு அங்கம், அரசியலில் பத்திரிகையாளர்களும் ஒரு அங்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ப்ரோ அதெல்லாம் அவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ப்ரோ. 69 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று கண்ணகி நகர் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் குடிநீர், கழிவுநீர், மின்சாரம், குப்பை கழிவுகளை அகற்றுதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்ற அப்பகுதி மக்கள் குடிநீர் பிரச்சனை மற்றும் மின்சார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனியே குடிநீர் தொட்டிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். முகாமை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கண்ணகி நகர் பகுதியில் 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றன என்றும் இதுவரை எந்த முதலமைச்சரும் கண்ணகி நகர் பகுதிக்கு வந்ததில்லை, மக்களை சந்தித்தும் இல்லை என்றும், ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் கண்ணகி நகர் பகுதிக்கு அடிக்கடி வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் கண்ணகி நகர் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் 69 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் 38 லட்சம் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க குட்டி குழாய்கள் அமைப்பது 23% பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளன என்றும் மீதமுள்ள 77% பணிகள் ஜூலை இறுதிக்குள் நடைபெற்ற முடியும் என்றும் 22,000 குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் அமையும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுனாமி நகர் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களிடத்தில் கோரிக்கை கேட்கிற ஒரு முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் தலைமை பொறியாளர், நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை பொறியாளர், அதேபோல் மின்சார வாரியம் போன்ற பல்வேறு அரசு சேவை துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி ஓமலூரில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆலோசனையின்படி ஓமலூர் பேரூர் திமுகவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ஓமலூரில் உள்ள சமுதாய கூடத்தில் தனியார் கண் மருத்துவமனை உதவியுடன் இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு திமுக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் OM ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி, ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். முகாமில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்பொறி உள்ளிட்ட கண் பரிசோதனைகள் செய்தனர். மேலும் கண் அறுவை சிகிச்சை தேவைப்படும் பயனாளிகளை
அறுவை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முகாமில் நகர திமுக செயலாளர் ரவிச்சந்திரன், துணை பேரூராட்சி தலைவர் புஷ்பா சண்முகம் மற்றும் மாவட்ட நிர்வாகி பிரகாஷ், கவுன்சிலர்கள் சசி, வெங்கடேசன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அடுத்த மங்கதேவன்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்தில் கணவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். மனைவி படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கீரனூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி தம்பதியினர் குன்றாத்தூர் கோவில் கிராமத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் கீரனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மங்கதேவன்பட்டி கிராமம் அருகே நெய்வேலி பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் ஓட்டி வந்த சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பாலகிருஷ்ணன் தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீரனூர் காவல்துறையினர் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணனின் மனைவி மகேஸ்வரியை மீட்டு சிகிச்சைக்காக கீரனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாலகிருஷ்ணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு புதிதாக மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிரீஷ் ஜோடன்கர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் நினைவஞ்சலி செலுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரீஷ் ஜோடன்கர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது அவருடன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை, ரூபி மனோகரன், நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பேரணியாக சென்று ராஜீவ்காந்தி உயிர்நீத்த நினைவு மண்டபத்தின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடன்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு தான் வந்திருப்பது இதுவே முதல் முறை என்றும், புதிதாக பொறுப்பேற்றவுடன் ராஜீவ்காந்தியின் ஆத்மாவிடம் ஆசீர்வாதம் பெற இங்கு வந்தேன் என்றும், ராஜீவ்காந்தி நினைவிடத்தின் மூலம் இந்த நாடு உணர்வுபூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது என்றும், அதே போன்று இந்த நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறது என்றும் கிரீஷ் ஜோடன்கர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வாய் திறக்காதது ஏன் என்று சென்னை மீனம்பாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மலைகளை உடைக்கப்பட்டு 1 லட்சம் டன் கற்கள் கர்நாடகத்திற்கு செல்கிறது என்றும், கேரளாவிற்காக மேற்கு தொடர்ச்சி மலையின் பாதியை துண்டித்து விட்டனர் என்றும், திருநெல்வேலியின் மலைகளை அழித்து முடித்து விட்டனர் என்றும், இதனை தடுக்க அரசால் முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரத்தம் குடிக்கும் ஓட்டுணிகள் என்றும், நாம் தமிழர் கட்சிதான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்றும், தமிழ்நாடு முழுவதும் பாலியல் சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வாய் திறக்காதது ஏன் என்றும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் விஜயலட்சுமி குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று நாம் தமிழர் சீமான் ஆவேசமாக தெரிவித்தார். சொல்லணும்னு சொல்றாங்க, அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள்? கண்ணியத்தோடு விட்டோம். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்கவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? திருவள்ளூர் அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தொழிலதிபர் ரத்தன் டாடாவை கௌரவிக்கும் வகையில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து ரத்தன் டாடா உருவத்தை போன்று நின்று உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் வித்யாசரம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவை கௌரவிக்கும் வகையில் பள்ளியின் தாளாளர் சுடலை முத்து பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
பள்ளியின் தாளாளர் ரத்னா டாடாவின் வரலாற்று பற்றியும் தொழில் சாதனையில் அவர் உயர்ந்ததை பற்றியும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே உரையாற்றினார். அதன் பின்னர் ரத்தன் டாடாவை கௌரவிக்கும் வகையில் பள்ளி வளாக மைதானத்தில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 20,000 சதுர அடி பரப்பளவில் ஒன்றிணைந்து அவரது உருவ வடிவில் நின்று இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடித்து அசைத்தனர். அதன் பின்னர் இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரெக்கார்டில் உலக சாதனை பதிவு செய்த சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை லயன் அம்பாசிடர் டாக்டர் செந்தில் அரசு பள்ளி தாளாளருக்கு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவா சத்திரத்தில் நடைபெற்ற திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நரேஷ்குமார் ரேகா இல்ல காதணி விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு குழந்தைகள் யோகமித்திரன், இனியா, ரியா, லக்ஷியா ஆகியோரை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவா சத்திரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றில் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான நரேஷ்குமார் ரேகா நரேஷ்குமாரின் இல்ல காதணி விழா நடைபெற்றது. விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு குழந்தைகள் யோகமித்திரன், இனியா, ரியா, லக்ஷியா ஆகியோரை வாழ்த்தினார். இதேபோன்று ஸ்ரீபெரும்புதூர் பாஜக ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன் காதணி விழாவில் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினார். காதணி விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத், புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் செங்காடு ராமு, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தன்காச்சலம், குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கியா பார்த்திபன் உட்பட திருமங்கலம் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், திருமங்கலம் ஊராட்சி பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் திரளாக கலந்து கொண்ட குழந்தைகள் யோகமித்திரன், இனியா, ரியா, லக்ஷியா ஆகியோரை வாழ்த்தினர். குடியாத்தம் ரோட்டரி சங்கம் சார்பில் அன்பு இல்லம் சார்பில் ஓலக்காசி சாலையில் உள்ள அன்பு இல்லத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் அன்பு இல்லம், சுவாமி மெடிக்கல் ஆகியவை சார்பில் ஓலக்காசி சாலையில் உள்ள அன்பு இல்லத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். முகாமை மேல் ஆலத்தூர் பஞ்சாயத்து தலைவர் சுஜாதா ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். முகாமில் மருத்துவர்கள் அபிராமி, அபிநயா, சசிரேகா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கண், காது, மூக்கு, இருதயம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். மேலும் மருந்து, மாத்திரைகளை வழங்கினர். முகாமில் அன்பு இல்லம் தலைவர் பிரின்ஸ் மாறன், முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சத்தியமூர்த்தி, பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். லதா ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளம் பெருமாள் திருக்கோவிலில் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் லதா ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள இரட்டை விநாயகர் ஆலயத்தில் மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினர் தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை செய்தனர். அப்போது ரஜினிகாந்த் தம்பதியினர் நீடூழி வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் வெற்றிலை மாலை, துளசி மாலை உள்ளிட்டவைகளை பெருமாளுக்கு அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் லதா நீடூழி வாழக வேண்டுமென கோஷங்களை எழுப்பியதுடன் பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி லதா ரஜினிகாந்த் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாத நோன்பு தொடக்கமான முதல் நாளில் மதுரையில் உள்ள பள்ளி வாசல்களில் இரவு நேரத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்களின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு இன்று முதல் தொடங்கியது. இதற்காக மதுரை மாவட்டம் மகப்பூபாளையம், நெல்பேட்டை, அண்ணா நகர், வள்ளுவர் காலனி, கலைநகர் மற்றும் புறநகர் பகுதிகளான திருப்பரங்குன்றம், மேலூர், திருமங்கலம், சிலைமான், சோழவந்தான், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பள்ளி வாசல்களில் தர்கா எனப்படும் இரவு நேர சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பான நேரத்தில் தங்களது நோன்பினை தொடங்கும் இஸ்லாமியர்கள் பகல் முழுவதிலும் உணவு அருந்தாமலும் தண்ணீர் அருந்தாமலும் நோன்பை கடைபெற்றனர். இதனையடுத்து மாலை 6 மணிக்கு மேல் சூரியன் மறையும் போது இஸ்லாமியர்கள் நோன்பை முடித்துக் கொள்கிறார்கள். இதே போன்று 30 நாட்களிலும் இஸ்லாமியர்கள்
தங்களது கடமைகளின் ஒன்றான நோம்பினை கடைபிற்றனர். பழனியில் செயல்படும் தக்காளி மார்க்கெட்டுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த தக்காளி பழங்கள் விலை போகாததால் விவசாயிகள் தக்காளியை குப்பையில் வீசிவிட்டு சென்றனர். பழனியை சுற்றியுள்ள கிராமங்களான நீக்காரப்பட்டி, ஐயம்பாளையம், வாடிப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி பயிர் செய்ததுடன் காரணமாக விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது தக்காளி வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை சரிந்து விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ அடங்கிய தக்காளி பெட்டி ரூபாய் 100 முதல் 150 வரையில் விலை போவதால் மொத்த விற்பனையில் தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையே விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த பல விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளி பழங்கள் விலை போகாததால் குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர். திண்டுக்கல் அஸ்னாத்புரம் மதராசாவில் ரமலான் பெரு நோன்பை முன்னிட்டு சமய நல்லிணக்க விழா நடைபெற்றது. திண்டுக்கல் அஸ்ராத்புரம் பள்ளிவாசலில் மத நல்லிணக்கத்தை முன்னிட்டு ரமலான் நோன்பு தொடங்குவதை முன்னிட்டும் 42வது வார்டு செயலாளர் பெஞ்சமின் பிரிட்டோ தலைமையில் சிறப்பு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சமய நல்லிணக்க விழாவில் திண்டுக்கல் நகர திமுக செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா, மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், மாமன்ற உறுப்பினர்கள் விமலா ஆரோக்கிய மேரி, தெரரசா மேரி, பௌத்திமா பர்வீன், முகமது இலியாஸ், மேற்கு மண்டல செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிலால் உசேன், மேற்கு பகுதி செயலாளர் பிஜுல் ஹக் உள்ளிட்ட அஸ்வதாபுரம் பள்ளி நிர்வாகிகள், முஸ்லிம் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரேட்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் ராமநிரஞ்சன் தெரிவித்தார். மயிலாடுதுறை அடுத்த வழுவூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான வீரேட்டேஸ்வரன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தனியார் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், அதிமுக ஒன்றிய இளைஞரணி கிளை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளதாகவும், கோவில் திருப்பணிகளுக்காக வேலைகள் நடத்த முடியாமல் கிடப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனிடையே அகில பாரத இந்து மகா சபா கட்சியின் மாநில செயலாளர் ராமநிரஞ்சன் கோவிலை பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரேட்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மாநில செயலாளர் ராமரஞ்சன் தெரிவித்தார். கோடை காலத்தை முன்னிட்டு துறிஞ்சாபுரம் மேற்கு ஒன்றியத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் மேற்கு ஒன்றியத்தில் கோடை காலத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் கலந்து கொண்ட மறைந்த தலைவர்கள் காமராஜர், அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் ஊசாம்பாடி கூற்றோடு பகுதியில் உள்ள தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கருத்துவாம்பாடி, தேவனாம்பட்டு, பெரிய கிளாப்பாடி, வட புதியூர், எம்மன் பாளையம், கமலாபுத்தூர் ஆகிய கிராமங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பிரதாப், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆதிஷ் உட்பட மாவட்ட ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேவிக்குப்பம் திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் 5000 பேருக்கு சிக்கன் கிரேவியுடன் காலை உணவு வழங்கப்பட்டது. கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு 5000 பேருக்கு சிக்கன் குழம்புடன் சேமியா, இட்லி, கேசரி உள்ளிட்ட உணவுகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் குசலா குமாரி சேகர் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வியாசர்பாடி MKB நகரில் உதவி ஆய்வாளரை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் கத்தியை பறிமுதல் செய்தனர்.
சென்னை வியாசர்பாடி PV காலனி பீலிகான் முனீஸ்வரர் கோவில் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக MKB நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் பீலிகான் முனீஸ்வர் கோவில் வளாகத்தில் உள்ள புற்றுக்கோவில் அருகே சென்றபோது பையை வைத்துக் கொண்டு நின்றிருந்த நபர் ஒருவர் காவல்துறையினர் கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவரை துரைத்து சென்ற காவல்துறையினரும் அந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை காட்டி மிரட்டினார். உடனே உதவி ஆய்வாளர் அந்த நபரை பிடிக்க அருகில் சென்றபோது தான் வைத்திருந்த பட்டா கத்தியால் உதவி ஆய்வாளரின் தலையில் வெட்டிய போது அருகில் இருந்த காவலர் அந்த நபரை கீழே தள்ளிவிட்டு உதவி ஆய்வாளரை காப்பாற்றினார். உடனே நபரை பிடித்து சோதனை செய்ததில் பையில் 1 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்து தெரியவந்தது. அதன் பின்னர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது வியாசார்பாடி PV காலனியை சேர்ந்த அருண் பாண்டியன் என்பதும் MKB நகர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரிடமிருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் அருண் பாண்டியனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே சேத்திராபாலபுரம் கிராமத்தில் மகான் உரிகட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதி உள்ளிட்ட 5 திருக்கோவில்களுக்கும் ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள சேத்திராபாலபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகான் உரிகட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதி கோவில் மற்றும் அதே கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகர், மகா மாரியம்மன், செல்லியம்மன் மற்றும் பூர்ண புஷ்யகலாம்பிகா சமேத ஐயனார் திருக்கோவில் உள்ளிட்ட 5 திருக்கோவில்கள் மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எழுதுங்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. திமுக கூட்டணி உடையும் என கூறிய ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது, தொல் திருமாவளவன் பேட்டி. கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகள் பேசுவதை நிறுத்துங்கள், தமிழக ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். நடிகை வழக்கு தொடர்பாக சீமான் மேல்முறையீடு செய்த மனு 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. அமெரிக்க ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகம் நிறுத்தம், நார்வே நிறுவனம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.